ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ வந்து வருது. நிறைய பேர் நம்மளோட ஹோம் டூர் வீடியோ வந்து கேட்டிருக்கீங்க. அதனால தான் ஹோம் டூர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது. இன்னும் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங் இருக்குது. இது வந்து ஒரு 70% வச்சுக்கலாம். வீடு ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே இதுதான் வந்து லிவிங் ஸ்பேஸு. ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி உள்ளே வந்தால் ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம்க்கு வந்து இங்கே வந்து விண்டோ கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம். ரெஸ்ட் ரூமில் வந்து இந்த மாதிரி டைல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் ரெஸ்ட் ரூமு. அதுலேயே உள்ளேயே வந்து வாஷ் பேஷனும் வச்சுட்டோம். அண்ட் அதை இந்த பெட்ரூம் விட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு வந்து லிவிங் ஸ்பேஸு. ஹால் வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான். அதிலே வந்து இந்த ரைட் சைடில் கிச்சன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான். ஆனால் வந்து அது ஒரு ஓரமாக கார்னரில் வச்சுட்டோம். இதுக்கு மேலே படி வரதுனால கீழே அந்த ஸ்பேஸில் வந்து வேறு ஏதாவது பொருள் வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. பூஜா ரூம் வந்து நாங்கள் பண்ணலை. நாங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கி தான் வச்சோம். அண்டு மேலே வந்து ஏறி போகும்போது நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்ஸ் வச்சுருக்கோம். மேலே ஏறி போனால் மேலே வந்து ஒரு லிவிங் ஹால், அப்புறம் வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. பாருங்கள், மேலே போனதும் ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஏரியா ஃபஸ்ட்டு ஐடியாவில் இல்லை. நான் தான் வந்து ஒரு லிவிங் ஏரியா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ரூமில் வந்து ஒரு பால்கனியும் கொடுத்துருக்கோம். இந்த ரூம்லேயும் விண்டோ இருக்குது. இந்த ரூமோட ரெஸ்ட் ரூம் இது. இந்த பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் பாருங்கள். இதை வந்து ஃபுல்லாக க்ரே தீமில் பண்ணியிருக்கோம் இந்த ரெஸ்ட் ரூமை. அண்ட் இந்த ரூம் வந்து கீழே இருக்க அதே ரூமோட அளவு தான். இதுக்கு வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூம்க்கு வந்து பெயிண்ட் வந்து இந்த கலரில் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ரைலிங் வந்து கிளாஸில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் இங்கே பால்கனியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து இந்த வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு. பாருங்கள், இந்த ரூம் கீழே இருக்க அதே ரூமோட சேம் ஏரியா தான். அதுக்கப்புறம் இங்கே வெளியே வந்தால் இங்கே ஒரு கீழே இருக்க அதே ஹாலோட சேம் ஏரியாலேயே இந்த லிவிங் ஹாலும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமும் வந்து மீதி 2 பெட்ரூமோட சேம் ஏரியா. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இந்த ரூம்லேயும் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரூம்லேயும் வந்து லாஃப்டெல்லாம் கொடுத்துருக்கோம். இன்டீரியர் ஒர்க்லாம் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரூமோட ரெஸ்ட் ரூமும் வந்து க்ரே அண்ட் மேக்கோபா ஒர்க்கில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ரெஸ்ட் ரூமோட தீம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நார்மல் டோர் பிவிசி டோர் தான் நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போட்டிருக்கோம். அதுவே எங்களுக்கு போதும்னு நினச்சி அதையே போட்டுட்டோம். அண்ட் டோர்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ளெயினாக தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பக்கம் வெளியே போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். இதை ஃப்யூச்சரில் வந்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஏரியா வந்து இப்படி தான் இருக்குது. இதை வந்து இனிமேல் தான் இதை வந்து ரெயிலிங் இப்போதைக்கு போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் மேலே வந்து இங்கே வந்து கிளாஸ் ஓப்பன் டு ஸ்கை ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் வந்து இன்னும் கிளாஸ் வந்து வைக்கலை. இந்த மாதிரி பண்ணதுனால எங்களால் வந்து மேலே அந்த சாண்ட்லர்லாம் எதுவும் வந்து அழகாக ஹேங்கிங் பண்ணுற மாதிரி வந்து வைக்க முடியல. அதுவும் வந்து இனிமேல் தான் இந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணணும். இதுதான் வந்து டெரஸு. இங்கே வந்து இந்த பக்கம் வந்து ரெயிலிங் வரணும். அதுவும் இனிமேல் தான் கொடுக்கணும். அந்த ஒர்க்லாம் பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி டைல்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒயிட் கலரில் கூலிங் ரூஃப் டைல்ஸ். அண்ட் நம்மளோட டெரஸ்லேயும் வந்து 2 பக்கமாக வந்து பிரிகிறதுனால அந்த 2 பக்கமுமே வந்து ஒரு 2 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி சின்ன சிட் அவுட் ஏரியா வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ தான் நம்மளோட ஹோம் டூர். இதுதான் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்.
அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி காம்பேக்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். எங்களோட பில்டப் ஏரியா வந்து 1600 சம்திங் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. 1600 கிட்ட தான். இவ்வளோ தான் எங்களோட ஹோம் டூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதும் நான் வந்து டீட்டெயில்டாக கிளியராக இன்னும் வந்து நல்லா பார்த்து ஹோம் டூர் வந்து போடுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ நான் ரஃபாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.